கொஞ்சம் வித்தியாசமான முறையில ராகியை பயன்படுத்தி 20 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப சுலபமான ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி, டேஸ்டாவும் இருக்கும். இது செய்யறதுக்கு ராகி சேமியா கடைகள்ல கிடைக்கும்ல, அந்த மாதிரி ராகி சேமியா வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன். இப்ப இதுல முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கீழே ஊத்திடுங்க. இப்ப அதுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். ரொம்ப வடிச்சிடாதீங்க தண்ணிய, லைட்டா ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த ஈரத்திலே ஊறி வரும். தண்ணி ஊத்தி ஊற வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஊத்தி ஊற வச்சீங்கன்னா குழ குழன்னு போயிடும், நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நீங்க இட்லி தட்டுல வேக வச்சாலும் ஓகே. நான் இன்னைக்கு ஒரு கடாயில கொஞ்சம் தண்ணி, அடியில தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு கிண்ணம், அது மேல ஒரு தட்டு, அதுல இந்த சேமியாவை பரப்பி வச்சிடுறேன். இப்ப இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 7ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கையில தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும். இது அப்படியே தனியா இருக்கட்டும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நீல வாக்குல கட் பண்ணிட்டு. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். அப்படி பொன்னிறமா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்தவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நீங்க விருப்பப்பட்ட காய்கறிகள், அதாவது பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி காய்கறிகள் சேர்க்கறீங்கன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சு அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு அந்த காயும் வேக வச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. இதுல நான் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்க்கறதுனால தண்ணி எல்லாம் எதுவும் பயன்படுத்தல. இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அந்த உதிர்த்து விட்ட ராகிய நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கேழ்வரகு சேமியால ஏற்கனவே உப்பு இருக்கும். உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்டேஜ்ல லைட்டா உப்பு தூவிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் போல மூடி வச்சிருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் கழிச்சு நல்ல உதிரி உதிரியான சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி ஊத்தி வேக வச்சோம்னா ஒரு மாதிரி குழ குழன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனியா வேக வச்சு உதிர்த்து விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்யும் போது நல்ல மணமாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.